அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மஞ்சளிலே நீராடும் மகமாயினி, மஞ்சளிலே நீராடும் மகமாயினி, குலமருந்தை திருநீராய் தரும் தேவியே, குலமருந்தை திருநீராய் தரும் தேவியே, நெஞ்சத்திலே என்றென்றும் உன் நெஞ்சமே, நெஞ்சத்திலே என்றென்றும் உன் நெஞ்சமே, நீயிருந்து ஆண்டருள்வாய் குலதெய்வமே, நீயிருந்து ஆண்டருள்வாய் குலதெய்வமே, எங்கள் குலதெய்வமே, எங்கள் குலதெய்வமே, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம். சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாக தினசரி வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள். நவகிரகத்தின் அனைத்து தோஷங்களும் நவகிரக காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்வதால் நவகிரகங்கள் தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகும். சுக்கிர பகவானின் தோஷம் நிவர்த்தி அடைவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும்? வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவர்களும் சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடப்பவர்களும் மற்றும் பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களும் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வெண்தாமரை மலரிட்டு நெய் சாதம் படைத்து சுக்கிரகாயத்ரி மந்திரத்தை 24 முறை பாராயணம் செய்து ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யும்போது சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.